நிகழ்ச்சி ஏற்பாடு ஜெயலானி தமிழக சபாநாயகர் ஐயா அவர்களோடு இந்த மாலை தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஏற்பாட்டாளர்களின் அன்பான வணக்கம். முதலில் NRIT பிரசிடென்ட் திரு பட்ரோஸ் அவர்கள் உங்களுக்கெல்லாம் வரவேற்புரையாற்றுவார். இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்படுத்தி கொண்டிருக்கும் NRIT அவர்கள் ஆலோசகர் திரு ராம் அவர்களுக்கும் வருகின்றோம். அவரும் ஐயா கூட தான் வந்திருக்காரு. அவரின் ஆலோசனையின் கீழ் தான் திரு பட்ரோஸ் அவர்களும் ஜெரமி அவர்களும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவர்களையும் அழைப்பு விடுத்து அவர்கள்லாம் வந்தாங்க. இந்த கூட டைப் செடிகளையும் ஐயா கூட தேநீருக்கு ஏற்பாடு பண்ணி ஐயா அவர்கள் அதுக்கு சரி சொல்லி நம்ம கூட நேரம் செலவு பண்ணி வந்திருக்கிறார். சுருக்கமாக முடித்து விடுவோம், ஏன்னா நேரம் பற்றாக்குறை. முதலில் வரவேற்புரை, அதற்காக திரு பட்ரோஸ் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி மாமா சேகர் அவர்களே. அனைவருக்கும் மாலை வணக்கம். தாமதம் பண்ணதுக்கு மன்னிக்கவும். அந்த டிராஃபிக் ஜாம்னால பெரிய ஒரு சிரமமாகிவிட்டது. ஐயாவும் காலையில் 9 மணிக்கு சிங்கப்பூர்லேருந்து ஒரு 7 ஹவர் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க ஐயா. இன்னும் லஞ்சு கூட எடுக்க முடியல ஐயா நன்றி. ஆக்சுவலி ஐயா ஆஸ்திரேலியாவில் 67வது காமன்வெல்த் பாராளுமன்றம் அங்கே நடக்குது. அதுக்கு ஐயா கலந்துக்கிறாங்க. அதனால ஒரு 3-4 கண்ட்ரி அப்படியே மலேசியா தமிழர்களையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்பட்டதுக்கு இணங்கி நம்ம இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஐயா இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள தமிழ் மெம்பர்ஸு, தமிழ் வணிகத்தில் உள்ளவங்க, தமிழ் சங்கங்கள் என்ன அனைவரும் இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இங்கே வருகை பொறுத்து ஓவரால் பேரை சொல்ல முடியாது. வருகை பொறுத்திருக்கும் பிரசத்துவான் சகபாக்கள் இந்தியா முஸ்லீம்ஸ் லாங்கூட் அண்ட் கோலாலம்பூர் சீம்ஸ் அவங்க வந்திருக்காங்க. அப்புறம் மலேசியா இந்தியன் முஸ்லீம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மிம்காய் அவங்க வந்திருக்காங்க. அந்த சகோதரர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. அப்புறம் மலேசியா முத்தமிழ் சங்கம் அவங்களும் கலந்து கொண்டிருக்காங்க. மாநில திராவிட கழகத்திலிருந்து இங்க கலந்துருக்காங்க. மலேசியா முத்தமிழ் சங்கம் அவங்க இங்க கலந்துருக்காங்க. மலேசியா தமிழ் எழுத்தாளர் சங்கம் இங்க கலந்துருக்காங்க. தமிழ் அமைப்பின் ஒருங்கிணைப்பு பேரவை அவங்களும் இங்க கலந்துருக்காங்க. அது மூலியம் நாங்கள் NRIT அவங்க கலந்துருக்கோம். நம்ம செங்குட்டுவான் வந்திருக்காங்க. சிலாங்கூரோட தமிழ் கல்வியத்தோட உதவி இயக்குனராக இருக்காங்க அவங்க. ஸோ வந்திருக்கிற அனைவருக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, காலம் தாமதம் இருக்கிறதுனால ஐயா இப்பொழுது நமக்காக ஒரு சிறு உரையாற்றுவார்கள். உங்க எல்லாத்தையும் ஒரு கண்ணியப்படுத்த முடியும் ஐயா. ஓகே. முத்தமிழ் சங்கத்தோட செயலாளர் ஐயா பன்னீர அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன். தாய் போற்றி, தாய் தந்த தமிழ் போற்றி. இதை நன்றாக இறைவன் படைத்தனன் தன் நன்றாக தமிழ் செய்யுமாறு தமிழக சட்டமன்ற சபாநாயகர் மாண்புமிகு மு. பாவு அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை ஒருங்கிணைக்கின்ற அயலக தமிழர் சங்கத்தின் நண்பர் பீட்டாஸ் அவர்களே, மற்றும் நம்முடைய நாட்டில் உள்ள தமிழ் அமைப்புகள், முஸ்லிம் அமைப்புகள், நண்பர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா அவர்களை நாம் பொதுவாக தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கின்றோம். அவருடைய தமிழ் ஆற்றலையும் பார்த்திருக்கின்றோம். ஆக இன்று நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்கும், மற்றும் ஒன்று நம்முடைய இங்கே இருக்கின்ற மொழி இலக்கியம் கலாச்சாரம் சார்ந்த பிரச்சனைகளை தமிழ்நாடு எவ்வாறு நமக்கு உதவி செய்ய வேண்டும், என்ன எதிர்பார்க்கின்றோம் என்ற ஒரு கேள்விக்குறியோடு அவரை நாம் அணுக வேண்டும் என்று உங்கள் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்.
குறிப்பாக மலேசிய முத்தமிழ் சங்கம் இங்கே மொழி இலக்கியம், கலை, கலாச்சாரம் மட்டுமின்றி அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற திட்டங்களை இப்பொழுது வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் அரசியல், அறிவியல் சார்ந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தும் ஒரு முக்கியமான திட்டங்களில் நாம் ஈடுபட்டு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த வேலையிலே, இந்த நல்ல வேலையிலே ஐயா அவர்களுக்கு நம்முடைய நாட்டு கலை, கலாச்சாரம், மொழி இலக்கியம் சார்பிலே எங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள இயலிசை நாடக மன்றத்தோடு ஒரு நல்ல பரிவர்த்தனையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமின்றி நாட்டில் இருக்கின்ற கலைஞர்கள், எழுத்தாளர்கள் அவர்களுக்கும், குறிப்பாக கலைஞர்களுக்கு தமிழ்நாட்டிலே எங்களுக்கு அங்கீகாரம், விருதுகள் கிடைக்கவும், ஏனென்றால் நாங்கள் எதிர்பார்ப்பது தொப்புள் கொடி என்று கூறக்கூடிய தமிழ்நாட்டை தான். எங்களுடைய மொழி இலக்கியமும் சரி, கலை, கலாச்சாரமும் சரி தமிழ்நாட்டையே அதிகமாக சார்ந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாங்கள் இங்கே உங்களை தான் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே எங்களுடைய கலைஞர்களுக்கும், எழுத்தாளர்களுக்கும், படைப்பாளர்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக உரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று இவ்வேளையிலே என் தங்கச்சி சார்பிலும் நம்முடைய அமைப்புகள் சார்பிலும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் உரையை தொடங்குவதற்கு முன்பாக சில விளக்கங்கள். நாங்கள் ஸ்லாங்கூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர். நான் எங்களுக்கு ஐயா ஸ்லாங்கூர் இந்திய தமிழ்நாடு அரசோட தமிழக தமிழ் வளர்ச்சித்துறை அவர்களோடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டு அவங்க மதுரையிலும் ஒரு தமிழ் சங்கம் தொடங்கி இருக்காங்க. அதுலேயும் நாங்கள் பல முறை சென்று வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நாங்கள் அங்கே நிகழ்வு சங்கத்துக்கூடையும் அவங்களுக்கு நெருங்கிய தொடர்பு கொண்டு, அதுவும் கலைஞர் குடும்பத்தோடு திரு ராஜேந்திரன் அவர்கள் நேராகவே சென்று சந்திப்போம். அந்த அளவுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டு மலேசியாவுக்கு என்ன உதவி வேணும்னாலும் நம்ம நேரடியாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். அந்த வகையில் இன்னைக்கு எங்களின் ஆலோசகர் சபாநாயகர் ரவி அவர்கள் வர வேண்டியது ஐயாவை பார்க்க. அவரும் ஐயா கூட ஜோகூர்லேருந்து வர வேண்டிய மாட்டிக்கிட்டாரு. இன்னும் வந்து இப்பதான் சிரமம் வந்தாரா. ஆகவே தமிழ்நாட்டுக்கும் நமக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ள இங்கே உள்ள வர்த்தகர்களுக்கெல்லாம் தெரியும். இங்கே உள்ளவங்க எல்லாம் பெரும்பாலும் உணவு வர்த்தகம், உணவு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் இருக்காங்க. எல்லா தொழிலையும் இருக்காங்க. வாழ்வில் மிக வெற்றி பெற்றவர்கள் பெரும்பாலும் டத்தோ தான் எல்லாரும் இங்கே இருக்கீங்க. தமிழர்கள் இங்கே அண்ணா சொன்னார் ஒரு வாட்டி, உலகெங்கும் தமிழர்கள் இருக்கிறார்கள், மலேசியாவில் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்று அன்னைக்கே அண்ணா சொல்லிட்டு போனாருங்க. வந்து அந்த வகையில் இந்தியாவிற்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும், வெள்ளமோ புயலோ, நாங்கள் தான் உதவி செய்வோம். நாங்கள் ரோட்டரி கிளப் மூலிமா போன வருஷம் இல்லை, அதுக்கு போன வருஷம் இல்லை, வெள்ளம் வந்தப்போலாம் சென்னைக்கு பொருட்கள்லாம் கொடுக்க உதவி அனுப்பணும். போர்வை பொருட்கள்லாம் அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போதைக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து நீங்களாம் குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களை அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய மலேசிய தமிழ் சொந்தங்கள் சார்பாக வருகை தந்த எங்களை சிறப்பாக வரவேற்ற தம்பி பர்தேஸ்கான் அவர்களே, தம்பி பன்னீர்செல்வம் அவர்களே, ஹக்கீம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு இந்த காலை முதல் எங்களோடு இருந்து வழிநடத்தி அழைத்து வந்த சிங்கப்பூர் தொழிலதிபரும் நம்முடைய மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்களுடைய மனசாட்சியாக தம்பிற்குரிய தம்பி ராம் அவர்களே, அன்பிற்குரிய அவர்களோடு எங்களோடு வருகை தந்திருக்கின்ற தம்பி சிங்கப்பூர் மத்திய அவர்களே, எங்களுடைய தமிழக சட்டப்பேரவையுடைய கூடுதல் செயலாளர் அன்பிற்குரிய சுப்பிரமணியன் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்வுக்கு திறவலாக வருகை தந்திருக்கின்ற தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே என்னுடைய அன்பான வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். காரதாமத்தை பற்றி ஏற்கனவே தம்பி ரவியா சேகரன் சொன்னாங்க. அவங்க நண்பர் ரவி வந்துட்டு இருக்கிறாரு, என்ன வந்து சேரலைட்டு. நாங்க இரவு சென்னையில இருந்து புறப்பட்டு வந்தோம். காலை சிங்கப்பூர் டைமுக்கு 5:59 எங்களை இறங்கிட்டாங்க. 4 மணிக்கு புறப்பட்டு தம்பி ராம் உட்பட பல பேர் விமான நிலையத்திலே வந்து என்னை வரவேற்று, அப்போது நாங்கள்
செக்இன்லாம் பண்ணி செக் அவுட் பண்ணி வெளியே வரும்போது 7:30 மணி 8:30 கிளம்பணும் அப்படின்ட்டாங்க. நம்ம 8:30க்குள்ள புறப்பட்டு வந்துருந்தோம் அப்படின்ட்டேன். 8:30 வந்து 2 புறப்பட்டு சாப்பிட்டு கரெக்டாக 9 மணிக்கு சரியாக கிளம்பணும். நான் நினச்சிட்டேன் 4 மணி நேரம் ட்ராவல் மேக்சிமம் 3:30 மணி நேரத்திலே போயிடலாம். மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வரும்போது அந்த சைட் சீயிங் எல்லாம் பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குவேன். அப்போ ஆன் ரோட்லேயே போயிடுவேன். ஃப்ளைட்டுக்கு போனாலும் எப்படியும் 2-4 மணி நேரம் ஆகும். என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். அது என்ஜாய் பண்ணது மாலை 6 மணிக்கு தான் கொண்டு விட்டுருக்கேன். 9 மணி நேரம் ஆகிருக்கு. இது எனக்கு ஒரு பெரிய பாடம் மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா வர்ற 17ஆம் தேதிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை வர சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, அப்போ காலையிலே சிங்கப்பூர்ல இறங்கிடுவேன். நியூசிலாந்துல இருந்து 4 மணி நேரம் தானே, அப்படியே கார்ல போயிட்டு தலையை காட்டிட்டு 4 வார்த்தை பேசிட்டு அப்படியே கார்லேயே சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வந்துட்டு போக முடியுமா அப்படிங்கிறத. அதுவே இன்னைக்கு அவங்களும் சொல்றாங்க ஒருபோதும் இப்படி இருக்காது. இன்னைக்கு தீபாவளி போன்ற காலிடே பல பேர் வெளியூர்களுக்கு போயிட்டு வர்றதுனால அதிகமான போக்குவரத்து இருந்ததுனால இப்படி காலதாமதம் ஏற்பட்டுட்டாங்க. எனக்கு வரும்போது எப்படி ராமனத்து தான் கஷ்டமாட்டே இருந்து. இப்போ வந்துருந்தோம் 5 சொல்லுங்க, 5:15 சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. ஏற்கனவே எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு சாமானியன வரவேற்க நீங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு இருக்குது. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். கூப்பிட்டு வச்சு காலதாமதம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சில உதாரணத்தெல்லாம் சொன்னாங்க. காலதாமதத்தால என்னெல்லாம் நடந்திருக்குன்றதையும் அவங்க கோடிட்டு காட்டினாங்க. அப்ப நான் சொன்னேன், நம்ம முடிஞ்சு எந்த இடத்துலயும் நம்ம காலத்தை என்ன செய்யல, விரயம் பண்ணல. மதிய உணவு உண்டா கூட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகும் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். எங்களுக்கு அது பழக்கம். காலையில எந்திரிச்சு தேர்தலில் ஓட்டு கேட்க போனோம்னா ராத்திரி 12 மணிக்கு வந்தாதான் சாப்பாடு அப்படியே பழகி சொன்னாங்க. ஆனால் பற்றி நம்முடைய ராமதி போன்றவர்கள்லாம் எங்க கூட இருந்துச்சு. அவங்களும் காலையிலே 4 மணிக்கு எழுப்பியிருக்காங்க. புறப்பட்டு 6 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த நிமிடம் முதல் எங்க கூட இருக்காங்க. அவங்க பசியா வராங்கன்னு தான் எங்களுக்கு வருத்தம். இன்னொன்று எங்களுக்கு நாங்க இந்தியா நேரப்படி ஒரு 4 மணி ஒரு 2.5-3 மணி நேரம் அது நீங்க பாஸ்டா இருக்கே, நாங்க லேட்டா தான் வரோம். அதனால கூட நாங்க தாங்கிடலாம். அவங்க இன்னும் அப்படி பசியோட இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமாட்டு இருக்கு. இருந்தாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தம்பி ராம் மதி அவர்கள்லாம் எடுத்த முயற்சிக்கு உங்கள் சார்பாக நான் நன்றியை என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசியாவில் நம்ம எவ்வாறு வாழ்கின்றோம், அதை அண்ணாங்கு வந்து என்ன சொன்னார் என்பதை தம்பி சுருக்கமாக சொன்னார்கள். எனக்கு ஒரு இந்த நாட்டை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு எப்படி ஏற்பட்டுன்னா, எங்க தாத்தா எங்க முன்னோர்கள்லாம் இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த நாட்டில் வாழ்ந்திருக்காங்க, இந்த நாட்டில் இருந்து சம்பாதித்து எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. நாங்கெல்லாம் பந்து விளையாடக்கூடிய சமயத்தில் இங்கேருந்து மலேசியா பந்து அப்படின்னு சொன்னாலே அது ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். அது நல்லா உழைக்கும். என்ன வேணும்னு கேட்டால் எங்களுக்கு பந்து வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் கையடக்க பந்து. அது இப்போ இருக்கக்கூடிய கிரிக்கெட் பந்து இல்லை, அதை எரிஞ்சு விளையாடுறதுக்காக நாங்கள் கேட்போம். மலையாவில் இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னா அவர் போகிறத விட அவர் பின்னாலே அலைவோம். இவர் மலையாளுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி. அதில் என்ன சிறப்புன்னா, ஒரு நாடு அண்ணா சொன்னது போன்று நம்மை வாழ வைத்திருக்கிறது. இந்த நாட்டுக்கு நான் நன்றி சொல்ல இந்த மண்ணை மன்னிக்கிட்டு நான் வணங்குகிறேன். நம்முடைய எவ்வளவு வறுமை கஷ்டத்தில் அங்கிருந்தெல்லாம் இங்கே கடல் கடந்து அப்போது கப்பலில் தான் வருவார்கள். இவ்வளவு 40 நாள் 30 நாள் 10 நாள் 20 நாள்லாம் கடந்து தான் இங்கே வர முடியும். அதுவே அப்படிப்பட்ட உங்களுக்கெல்லாம் நீங்கள் இப்போ வந்திருக்கலாம், சமீபத்தில் வந்திருக்கலாம், 2 நாளுக்கு முன்னால் வந்திருக்கலாம், உங்கள் குடும்பம் இங்கே இருக்கலாம். எப்படியோ வந்தாலும்
எவ்வளவு வறுமை கஷ்டங்களை தாங்கி சொந்தங்களை மறந்து இங்க வந்தா சொந்தமாக இந்த நாடும் நாட்டு மக்களும் நம்மளை அங்கீகரித்ததோடு மட்டுமல்ல, நாம் இந்த நாட்டுக்காக நம்மளும் உழைத்திருக்கின்றோம். உழைப்புக்கு பலனும் கிடைத்திருக்கின்றது. பல பேர் இங்கே எங்களுக்கு தெரியும், மலேசியாவில் நல்ல வாழ்வாதாரத்தோடு வாழ்வது. இன்னும் நீங்கள் இன்னும் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்தியாவை பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே எடுத்துக்காட்டான ஒரு ஜனநாயக நாடு என்றால் அது இந்தியா தான். மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மலேசியாவுக்கு சுதந்திரம் எவ்வாறு 57 பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து பெற்றோமோ அதுபோல் நாமும் இந்தியாவும் அதுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாமும் வாங்கினோம். அதில் பெரிய மகிமை சிறப்பு என்ன என்றால், கத்தியின்றி ரத்தமின்றி அமைதி வழியில் அமைதியாக ஆங்கிலேயரை எதிர்த்து நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மா காந்தியை தான் நாம் ஏற்று பார்க்கின்றோம். ஜாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டு எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள். என்றும் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்வது மகாத்மா காந்தியினுடைய அகிம்சையை தான் ஜனநாயகம் என்று ஏற்றுக்கொள்கின்றார்கள். உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு நாம் இந்தியா. பல ஆட்சி மாற்றங்கள் வரலாம், பல பேர் வருவார்கள் போவார்கள். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டும் நாம் எல்லோரையும் வாழ வைக்கின்ற சட்டமாக மகாத்மா காந்தி அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் உட்பட பெரிய தியாக செம்மல்கள் இந்தியாவை வழிநடத்தியிருக்கின்றார்கள். தமிழகத்தில் அதில் பெரும் பங்கு உண்டு. உங்களுக்கு தமிழகத்திலே சேர்ந்த பெரியாரை மறக்க முடியாது, அண்ணாவை மறக்க முடியாது, தலைவர் காமராஜரை மறக்க முடியாது, மறைந்த தலைவர் கலைஞரை மறக்க முடியாது. அவர்கள் போட்ட விதைதான், அவர்கள் ஆற்றிய பணிதான், அவர்கள் சந்தித்த எத்தனையோ அவமானங்களை எல்லாம் தாங்கித்தான் இன்று இந்தியாவில் படிப்பில் உயர்ந்த இடத்தில் எந்த நாடு இருக்கிறதா தமிழ்நாடு இருக்கிறது என்ற ஒரு பெருமை தந்திருக்கிறார்கள். அதற்காக உழைத்தவர்களை நாம் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள். காரணம், அந்த காலகட்டத்தில் ஒரு சமூகத்தினர் மட்டும்தான் படிக்க முடியும், மற்றவர்கள் படிக்க முடியாது. இது இந்திய கலாச்சாரம், அப்போது இருந்த கலாச்சாரம். நான் இப்போது அரசியலுக்காக இதுக்காக நான் சொல்லவில்லை. ஆலய தெருவில் எல்லோரும் செல்ல முடியாது, குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் செல்ல வேண்டும். இவ்வாறு பல சந்தர்ப்பங்கள் அங்கே நடந்தது உங்களுக்கு தெரியும். குறிப்பிட்ட 7 முதல் 10% பேர் கல்வி கற்பதற்கும் ஆட்சி செய்வதற்கும் அதிகாரம் பண்ணுவதற்கும் அவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. இன்னும் சொல்ல போனால், இந்தியாவில் இங்கு நீங்கள் நிலங்கள் எல்லாம் வாங்கி சொந்தமாக்கி இருக்கின்றீர்கள். இந்தியாவில் வாழ வேண்டும் வாழ்ந்தவர்கள் 1795 வரை நிலம் வாங்கும் உரிமை இல்லை. நிலம் வாங்க வேண்டும் என்றால் தலையில் பிறந்தவர், நெஞ்சில் பிறந்தவர், தொடையில் பிறந்த 3 பேர் தான் நிலம் வாங்க முடியும். வேறு யாருக்கும் நிலம் வாங்கும் உரிமை இல்லை. 1795 பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் எல்லோரும் நிலம் வாங்கலாம் என்று சட்டம் வந்த பின்புதான் நம் முன்னோர்கள் அங்கு நிலங்களை வாங்க முடிந்தது. 1835 லார்டு மெக்காலா பிரபு, அவர் பிரிட்டிஷ் ஆட்சியாக இருந்தாலும் அவர்தான் கல்வித்துறையினுடைய தலைவராக இருந்து ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி எல்லோரும் கல்வி கற்கலாம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்த பின்புதான் இந்தியாவில் எல்லோரும் கல்வி கற்கின்ற நிலை நமக்கு ஏற்பட்டது. அதுவரை கல்வி மறுக்கப்பட்டது. கல்வி இருந்தது, குருகுலம் இருந்தது, கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு அது கிடைத்தது, எல்லோருக்கும் கிடைக்கவில்லை. எல்லோரும் கல்வி கற்கலாம் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது அவர்தான் கொண்டு வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக கிறிஸ்தவ அமைப்புகள் அங்கு மத போதனைக்கு வந்தாலும் கல்வியும் சேர்த்து கொண்டு வந்தார்கள். இவ்வாறு வளர்ந்து 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 வளர்ந்துதான் இன்று தமிழ்நாடு மிக உயர்ந்த இடத்தில் கல்வியில் நாம் சிறந்திருக்கின்றோம். அதுபோல் சுகாதாரத்துறையில் உயர்ந்திருக்கிறோம்.
நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் முடிவு பெற்றிருக்கின்றது. ஒரு அரசு சாமானிய மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு அரசு. பல அரசுகள் பெரியார், காமராஜர், அண்ணா, கலைஞர் போன்றவர்கள் இருந்தாலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் விமானத்தில் பறக்கிறோம், ட்ரெயின்ல குழு அறையில போறோம், பைக்கில் போறோம், கார்ல போறோம், மிகப்பெரிய கார்ல எல்லாம் போறோம், படகு போன்ற கார்ல எல்லாம் போறோம் வரோம். யாரும் இல்லாதவர்கள் பேருந்துக்காக காத்திருக்கும் தாய்மார்கள். நம்முடைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் நகர பேருந்திலே நாள் ஒன்றுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டணம் இல்லாமல் செல்லலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்றும் அதை பயன்படுத்துகின்ற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். சாமானிய மக்கள், சாமானிய வீட்டு பிள்ளை 12 படிச்சா போதும் நிறுத்துங்கிற பிள்ளைக்கு பட்ட படிக்கணுமா, மாதம் 1000 ரூபாய் படிப்பேன். என்ன எல்லாம் பெண்களுக்கு தானே, எங்களுக்கு கிடையாதா? சரி, பையனும் சேர்ந்து படி. இவ்வாறு ஒரு சமூகம் முன்னேற வேண்டும் என்றால் கல்வி முக்கியம் என்பதை அறிந்து அதன்படி செய்கின்றார். டெல்லிக்கு செல்கின்றார், அங்கு ஒரு பள்ளியை பார்க்கின்றார். அனைத்து வகுப்புகளிலும் ஸ்மார்ட் போர்டு இருக்கு. சென்னைக்கு வருகின்றார். இந்த ஆண்டே உடனடியாக பள்ளிக்கு ஒரு வகுப்பறையாவது ஸ்மார்ட் போர்டு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை தருகின்றார். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவை பொறுத்த அளவில் வசதி படைத்தவர்கள் மெட்ரிக், சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கின்றார்கள். அவர்களுக்கு எல்லா வகுப்புலையும் ஸ்மார்ட் போர்டு இருக்கும். ஆண்டுக்கு ₹1,00,000 செலவு செய்து படிக்கின்றவர்கள் அந்த வாய்ப்பை பெறுகின்றார்கள். ஒரு சாமானிய வீட்டு பிள்ளையும் பணம் வசதி படைத்த வீட்டு பிள்ளையை போன்று அவன் பிள்ளையும் படிக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்மார்ட் போர்டு பள்ளிக்கு ஒன்றை ஆரம்பித்து கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் நடுநிலை பள்ளி வரை உள்ள பள்ளிகளுக்கு முதல் கட்டமாக ஸ்மார்ட் போர்டு பள்ளிக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று 2 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை நடைமுறைப்படுத்தி, அப்பாவு என்னுடைய தொகுதியில் நான் ஆசிரியராக இருந்த காரணத்தினால் அனைத்து பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கிட்டத்தட்ட ராதாபுரம் தொகுதியில் உள்ள 306 பள்ளிகளுக்கு மேற்பட்ட பள்ளி, கல்லூரி, ITI, டிப்ளமோ எல்லா நிறுவனங்களுக்கும் பள்ளிக்கொன்றை ஆரம்பித்து அது அரசு பணம், சொந்த பணம், CSR நிதியெல்லாம் வைத்து அதை ஆரம்பித்து வைத்த பெருமை இன்றைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய திருப்பி அதன் மூலம் நம் கல்வி முறையிலே ஆங்கிலம் சரளமாக பேசுகின்ற வாய்ப்பு இல்லாமல் இருந்தார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஆங்கிலம் சரளமாக பேசுகின்ற பயிற்சியை கொடுப்பதற்காக நம்முடைய முதல்வர் அந்த திட்டத்தையும் தந்திருக்கிறார். இவ்வாறு அவருடைய திட்டங்கள் எல்லாம் சாமானிய மக்களை நோக்கி. ஏன் பல பேர் உங்க உறவுகள், தாய் தோப்பெல்லாம் அங்க இருப்பாங்க. அவங்க என்ன நிலையில இருக்காங்கிறது பல பேர் தினமும் பேசுவாங்க. வாரத்துக்கு ஒருக்கா, மாதத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா சென்று பார்க்குறவங்களும் உண்டு, ஃபோனில் பேசுகிறவங்களும் உண்டு, அக்கௌண்ட்ல பணம் இருப்பவங்களும் உண்டு, மனைவி கட்டுப்படுத்திட்டாண்டி நிறுத்துறவங்களும் உண்டு. பல பிரச்சனைகள்லாம் இருக்கும். நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால மக்களை தேடி மருத்துவமனை ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. நான் கூட இதெல்லாம் மருந்து போய் சேருமா, இது எப்படி நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு பார்த்தேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் என் தொகுதியிலே சமூகபுரத்தில் போய் ஒரு 7 வீட்டுக்கு கொடுக்க போனோம். கணவன் படுத்த படுக்கையா இருக்கிறாரு, மனைவி பக்கத்துல எழுப்ப முடியாம உட்கார்ந்துருக்காங்க. ரேஷன்ல கிடைக்கிறத வச்சு காலை ஓட்டுதே தவிர மருந்து வாங்குறதுக்கு வசதி இல்லை. என்ன நோய் இருக்குன்னு சொல்லி பரிசோதனை செய்கின்ற வாய்ப்பு இல்லை. கூட்டிட்டு போவதற்கு ஆள் இல்லை. ஏன்னு கேட்க நாதி இல்லை. அதான் வயசு முதிர்ந்தாச்சு போனா போட்டுக்கூடிய கண்டிஷன்ல எல்லாரும் இருக்காங்க. சில பேர் பிள்ளைகள் இருக்கு, வெளிநாடுகள்ல இருக்கு, உள்ளூர்ல இருக்கு, கவனிக்கப்பார் இல்லை. ஆனால் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தின் மூலம் முதலில் அப்படிப்பட்டவர்களை அடையாளப்படுத்துகின்றார்கள். யாரெல்லாம் இருக்காங்க, கிராம செவிலியர் வச்சு அடையாளப்படுத்துறாங்க. எல்லாத்திலும் துணை சுகாதார நிலையம் இருக்காங்க, கிராம செவிலியர் இருக்கிறாங்க, ஊட்டச்சத்து பணியாளர்கள் எல்லா கிராமத்திலையும் இருக்காங்க. இப்படி ஆதரவு இல்லாம அப்படி இருக்கவங்க எல்லாம் அடையாளப்படுத்துகிறாரு. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் அடையாளப்படுத்துறாங்க.
உடனே மருத்துவ குழு அனுப்புறாங்க. மருத்துவ குழு பரிசோதனை செய்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா இவங்களுக்கு மருந்து கொடுத்தா போதும், 15 நாளைக்கு ஒருக்கா வேணும், வாரத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும், தினமும் பார்க்கணும் உங்களை அப்படி 4 வகையாக பிரித்து அதற்கு தகுந்தபடி அவர்களுக்கு மருத்துவ உதவியாகிய அந்த மருந்துகள் அனைத்தும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தொடர் பரிசோதனை இருக்கின்றது. இப்ப நீங்க பாருங்க, இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே மக்களை தேடி மருத்துவம் 60 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு கொடுத்து அவருடைய சுய தேவையை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு முடித்து தந்த இப்போது அது பயன்பெற்று வருகின்றதை இந்தியாவில் அல்ல உலகத்தில் இருக்கின்ற ஐநா சபை கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் உலகிலேயே மக்களை தேடு மருத்துவ திட்டத்தின் மூலம் சாமானிய மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றவர் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் சொல்லி விருது வழங்கி தமிழ்நாட்டுக்கு கௌரவப்படுத்தினார். விருது வழங்கப்பட்டிருக்கிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால் சாமானிய மக்களை பற்றி சிந்திக்கின்றார். அதுவும் மனதில் உள்ளத்துல அடித்தட்டுல அவர் மனதில் ஜாதி இல்லை, மதம் இல்லை, இனம் இல்லை, ஆளுங்கட்சி இல்லை, எதிர்கட்சி இல்லை, இந்த கட்சி ஆட்சி இருக்கு, நமக்கு வேண்டிய ஆள் பார்த்து தான் நீ கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் தாய்மார்கள் எவ்வளவு வறுமையில இருப்பாங்க. நீ அதுவும் விவசாயிகள், விவசாய கூலிகள் தான் ரொம்ப பரிதாபமா இருப்பாங்க அந்த தாய்மார்கள் தான். நம்முடைய மாண்புக்கு முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு அப்படிப்பட்ட தாய்மார்களுக்கு எவ்வளவு வறுமையில கையில 10 பைசா இல்லாம வறுமையில இருக்கவங்களுக்கு கலைஞர் உரிமை தொகை என்ற ஒரு திட்டம் கொடுக்க வேண்டும், அதன் மூலம் மாதம் 1000 ரூபாய் வழங்குவோம் என்று தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாலும் இதெல்லாம் எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் என்று நாங்கள் எண்ணினோம். நம்முடைய முதல்வர் எல்லா கிராமத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்கள் அல்லது அங்க இருக்கக்கூடிய அரசு பணியாளர்களை அழைத்து ஒவ்வொரு கிராமத்திலும் 60 நபர்களுக்கு ஒரு அதிகாரி உட்கார்ந்து 60 நபர்களை வரவழைக்கின்றது. ஒரு நபர் 60 நபர்களை வரவழைப்பார். வரும்போது செல்போன் வைத்திருக்கணும், ரேஷன் கார்டு வைத்திருக்கணும், ஆதார் அட்டை வைத்திருக்கணும், மின்கட்டண அட்டை வைத்திருக்கணும், வங்கி புத்தகம் வச்சிருக்கணும். இந்த 5 ஆவணத்தோட வாங்கிப்பாங்க. அதை பார்ப்பாங்க, உட்கார வைப்பாங்க, ஆன்லைன்ல பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணி முடிச்ச உடனே ஒரு ஓடிபி வரும். வந்த உடனே ரைட் போகலாம் அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. தேர்வு எழுதி பாஸ் ஆஃப் ஃபெயிலானே காத்திருக்க மாதிரி போயிட்டு வந்த தாய்மாரெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படியே இருந்தாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த எக்ஸசைஸ் நடந்து அந்த தாய்மார்கள் எப்படின்னு எங்களுக்கு, நான் கிராமத்தில் இருக்கிறவனால எனக்கு தெரியும். பிள்ளையை கட்டி கொடுத்துருக்கோம், மருமகன் பிள்ளைகளோட மனைவி பிள்ளைகளோட வீட்டுக்கு வருவார். பஸ் ஏற்றுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கோம். 3 வயசு பிள்ளை, பாட்டி எனக்கு இந்த மிட்டாய் வாங்கிதா, பாட்டி இந்த மிட்டாய் வாங்கிதாங்க. இவா ஒரு ஓரத்தில் போய் மருமகம் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லி ஒதுங்கி போயிருந்தான். ஏற்கனவே அந்த கடையில வாங்கின கடன் கொடுத்துருக்க முடியா, 10 ரூபா கையில இருக்காது வாங்கி கொடுக்க. அப்படி வெட்கப்பட்டு இருந்தவளை மாதம் 1000 ரூபாய் கொடுத்து இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா எங்க வா உனக்கு என்ன வேணும் பேரு வாங்கிக்கலாம். மகராசன் ஸ்டாலின் மாதம் 1000 ரூபாய் தரேன் அப்படிங்கிறேன். நான் இது அரசியலுக்காக பேசுறேன். ஒரு அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும், அரசு யாருக்கான அரசாக இருக்க வேண்டும். அதிகாரமிக்கவர்கள் அவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள், பண வசதி படைத்தவர்கள் வாழ்ந்து கொள்வார்கள், அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எங்கு படிக்க வைக்க முடியுமோ படிக்க வைத்துக் கொள்வார்கள். என்ன தேவையோ அவர்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் ஒன்றுமே இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்கின்றவர்கள் எவ்வளவு வறுமையில் இருப்பார்கள் என்பதை உங்களுக்கு எனக்கு தெரியல, அவருக்கு தெரிந்திருக்கு. இன்னொரு உண்மையை சொன்னா, விபத்து எங்கேயாவது ஏற்பட்டுட்டா எங்க பகுதியிலாம் அதுக்கு இன்னும் எலும்பு முறிவு மருத்துவமனை இருக்கு. தூக்கிட்டு கணவன் உணர்ந்துட்டா மனைவி பிள்ளைகள்லாம் போய் நிற்கும் வாசல்ல. 2 லட்சம் கெட்டு உனக்கு இன்னும் ஒரு நல்ல ஊசி இருக்கு வெளிநாட்டுல இருந்து போட்டு காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பேரம் பேசுவாங்க. அழுவா கதறுவா கேட்க நாதி இருக்காது. சில பேர் 5 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்குள்ள சொத்தை
2 லட்சத்துக்கு யாருக்காவது எழுதி கொடுத்து வாங்கிடுவாங்க. எழுதி வாங்கிட்டு போன மகராசன் 10 வருஷம் மூச்சே காட்டலாம். 10 வருஷம் கழிச்சு அந்த வீடு அன்னைக்கு 10 லட்சம் உள்ளது 1 கோடி ரூபாய்க்கு காணும். இவன் வட்டி மூலம் சேர்த்து 2 கோடி ரூபா இருக்குது அப்படின்னு இருக்கணும். அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்த பிறகும் அந்த சில விபத்துகள்லாம் காப்பாற்றவும் முடியாத நிலையில இருக்கும். அப்படி பரிதாபமான நிலை. இன்னைக்கு பாருங்க, இந்த அரசு விபத்து என்று ஏற்பட்டு விட்டால் அவர்களுக்கு, விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முதல் 24 மணி அல்ல 48 மணி நேரத்திற்கு எந்த மருத்துவமனை தமிழ்நாட்டில் 756 மருத்துவமனை அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. தனியார் மருத்துவமனை. அந்த மருத்துவமனைகளில் அப்பல்லோவாக இருந்தாலும் சரிதான், அல்லது காவேரியாக இருந்தாலும் சரிதான், மிகப்பெரிய மருத்துவமனைக்கு நீங்கள் அழைத்து சென்றாலும் முதல் 48 மணி நேரத்திற்கு 2 லட்சம் ரூபாய் அளவுக்கு இந்த அரசே அந்த செலவை ஏற்றுக்கொள்கின்ற திட்டத்தை இன்றைய முதல்வர் தந்திருக்கிறார். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்றல்ல, எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்றல்ல, யாராக இருந்தாலும் அதன் பின் அவருக்கு தொடர் சிகிச்சைக்காக முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் அந்த உயிரை பாதுகாக்கின்றார். அந்த உயிர் ஆஸ்திரேலியா நாட்டாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், லண்டனாக இருக்கலாம், மலேசியா இருக்கலாம், சிங்கப்பூரா இருக்கலாம், பிற மாநிலமாக இருக்கலாம். எங்கு பிறந்து வளர்ந்து அந்த பகுதியில் தமிழக எல்லைக்குள் சிறு விபத்து ஏற்பட்டுவிட்டால் அதை பாதுகாக்கின்ற உரிமையை நம்முடைய முதல்வர் ஏற்றுக்கொண்டார். ஒரு பெண்மணி அயல்நாட்டில் இருந்து வந்து பேருந்தில் பயணம் செய்யும்போது அந்த அம்மா டிக்கெட் மறுக்கப்படுகிறது. ஏன்னு கேட்கு, நீங்க தமிழ்நாட்டில் பெண்களாக இருக்கின்றவர்கள் பிரயாணம் செய்தால் கட்டணம் வாங்கக்கூடாது என்று முதல்வர் சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி பிரான்ஸ் நாட்டு பெண்மணிக்கு அது ஒரு வியப்பா. அதுவே அரசை நான் பல பேர் குறைகள் சொல்லலாம், குற்றங்கள் இருந்தால் அரசுடைய கவனத்திற்கு சொன்னால் அவர்கள் திருத்திக் கொள்ளலாம். நான் அரசியல்வாதியாக இருந்தாலும் சட்டப்பேரவை தலைவர், நான் எல்லோருக்கும் பொதுவான ஆள். அரசு 3 ஆண்டு காலத்தில் என்ன பணிகள் செய்திருக்கிறது என்பதுதான் இந்த அளவுக்கு குடியும் உருவாக்கி, அதில் தான் தம்பி பரதேஷ் இருக்காரு, நம்ம தம்பி ராம் இருக்காங்க, மத்தியெல்லாம் அதில் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அதில் என்ன சம்பவம் எந்த நாட்டில் நடந்தாலும் இவங்களை அணுகுனா அடுத்த நிமிடம் சில பேருக்கு பொருள் உதவி தேவைப்படும், சில பேருக்கு அரசினுடைய அதிகாரிகளுடைய தொடர்பு ஏற்படுத்தி அவர்கள் மூலம் சில அனுமதிகளை பெற வேண்டும். என்ன தேவையோ அனைத்து உதவி கிடைக்கும். நம்ம தம்பி சொன்னாங்க எங்களுக்கு தமிழ் விருது கொடுக்கணும் அப்படின்னு. நான் அரசியலுக்காக சொல்லலை, 10 ஆண்டு காலம் தமிழ் எழுத்தாளருக்கோ தமிழ் இலக்கியத்துக்கோ எந்த பரிசும் வழங்கப்படவில்லை. இன்றைய முதல்வர் வந்த முன்பு எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள், கட்டுரை எழுதியவர்களுக்கு, அனைத்து தமிழ் ஆர்வலர்களுக்கும் விருது வழங்கப்படுவது மட்டுமல்ல, வீடும் வழங்கப்பட்டு கை நிறைய பண உதவியும் செய்கின்ற அரசாக இந்த அரசு இருக்கின்றது. தேவை என்றால் நம்முடைய நண்பர் பன்னீர்செல்வம் அவர்கள் எதுக்கு விருது வேணும் என்னங்கிறத நீங்க சொன்னா, அந்த தம்பி கூட நான் தொடர்புல இருக்கேன். சங்கங்களெல்லாம் நாங்கள் வந்து தமிழ் அமைச்சரோட சுவாமிநாதன் என்று வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் அவரோட தொடர்பு தான் இருக்குங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்களையே பார்த்து உங்களுக்கு எதுக்கு விருது வேணும், இல்லை என்றால் நான் உருவாக்கிய புத்தகத்தை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, அரசே வாங்கி எல்லா நூலகத்திலையும் கொண்டு கொடுக்கு. ஆகவே இங்கு யாரையும் விடுவதில்லை நம்முடைய முதல்வர். எல்லோருக்குமான அரசு, அதுதான் சமூக நீதி என்று எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதான் சமூக நீதி. அதுக்கு பேர் தான் திராவிட மாடல்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள், திராவிடன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டுலாம் பல இதுகள் சொல்றாங்க. பெயருக்காக அல்ல, அது திராவிடம் என்பது ஒரு காலத்தில், ஒரு காலம் இல்லை, 1947 வரைக்கும் மதராஸ் பிரசிடென்சி, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசாவின் ஒரு பகுதி, இவ்வளவும் மதராஸ் பிரசிடென்சி. மதராஸ் நம்மளெல்லாம் மதராசின்னு தான் கூப்பிடுவாங்க. மதராசி வாலாம்பாங்க. நாங்கள் பாம்பே போகிறோம்னா மதராஸ் வாலா அப்படின்னு தான் எங்களை சொல்லுவாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் வண்ணாயிரநாதன் பிறந்து லண்டனில் படித்து இந்தியாவுக்கு வந்து திருநெல்வேலி மாவட்டம்
எடையங்குடியில் வாழ்ந்து மறைந்தவர் ஐயா கால்டுவெல். சென்னையில் நேப்பியார் பாலத்தில் கடற்கரையில் வரிசையாக சிலை வச்சிருக்கு. அண்ணா சமாதிக்கு முன்னால முதல் சிலையாக ஐயா கால்டுவெலுக்கு மறைந்த முதல்வர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் அவருக்கு சிலை வைத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். எதற்கு சிலை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு காலத்தில் சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியது தமிழ். வட சொல் அனைத்தும் தமிழ் கலந்திருக்கின்றது. தமிழில் வந்து கலக்கவில்லை, ஒட்டுமொத்தமாக அதில் இருந்து தோன்றியதான் என்றது. இப்போ பல பேர் சொல்லுவாங்க தமிழ் அப்படி இப்படிட்டு சொல்லுவாங்க, 4 வார்த்தையை நாடு முழுவதும் போய் பேசிட்டு வந்துடுவாங்க. அது இல்லை. வட இர்லாந்தில் பிறந்து லண்டன்ல படிச்சு இந்தியாவுக்கு வரும்போதே தமிழை படிச்சுட்டு வந்து இறங்கினார். அவர் 18 வருஷம் 18 மொழி படித்தார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, சமஸ்கிருதம் அனைத்து மொழிகளையும் கற்று, அனைத்து மொழிகளில் உள்ள இலக்கியங்களை கற்று ஒப்பீடு செய்து ஒரு முடிவுக்கு வராரு. அப்போதுதான் வராரு. எப்படி வராரு அவரு? உலகில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழி தமிழ் மொழிதான் அப்படின்னு சொல்லி, இந்த தமிழ் சமஸ்கிருதத்தில் இருந்து தோன்றியது அல்லன்னு சொல்லி அறுதியிட்டு இறுதியாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்தவர் ஐயா கால்டுவெல். தமிழ் அது ஒரு தனி குடும்பம். உலகில் தோன்றிய 3 முதல்களில் முதல் மொழி தமிழ். ஆகவேதான் கல் தோன்றி மண் தோன்றா காலம் தொட்டே முன் தோன்றிய மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழ் உறவு நம்முடைய உறவு என்று சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை பற்றி உங்களுக்கு நீங்களே இங்கே நிறைய எழுத்தாளர்கள்லாம் நிறைய இருக்கிறீங்க, அதில் வரல. அதன் பின்புதான் தமிழ் அது திராவிட குடும்பம், இது தனி குடும்பம். தமிழில் இருந்து தோன்றியதுதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் முதலாக ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைத்தது என்றால் தமிழ் மொழிக்குத்தான் கிடைத்தது. பெற்று தந்தவர் மறைந்த தலைவர் கலைஞர் அன்னை சோனியாவிடம் சொல்லி அப்போது மத்தியில் ஆட்சியில் இருந்த போது அதற்கு அந்த பெருமையை சேர்த்து தந்தது கலைஞர். அவர் கோயம்புத்தூர் மாநாட்டிலே பல பேர் வந்திருப்பீங்க. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இப்போது செம்மொழி அந்தஸ்து கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் கால்டுவெல் அவர்களுக்கு என்று சொல்லி கலைஞர் வாயினால் செம்மொழி மாநாட்டிலே பேசினார்கள். ஆக அப்படிப்பட்ட மொழியைத்தான் நாம் பேசுகின்றோம். ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் அல்லது ஒரு கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் அல்லது ஒரு சமூகத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் மொழியை அழித்து விட்டால் போதும், எல்லாம் முடியும். சொந்தங்களுக்கு, நம்முடைய படித்த இளைஞர்களுக்கு வேலையும் கொடுங்கள் என்று அன்போடு கூறி ரொம்ப நேரம் காத்திருக்க, ரொம்ப நேரம் நான் பேசிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதாண்டின்னு சில பேர் நினைப்பீங்க. அந்தா நாங்கள் வரையிறது கொடுக்க வாங்கிட்டு போவியடா மணிக்கணக்காக பேசிட்டு போயிடலான்னு நினச்சிட்டு பேசுகிற பேர். நடந்ததை சொல்றேன், நடந்துகிட்டு இருக்கிறத சொல்றேன். எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாம் அறிந்து தெரிந்து இந்த அளவில் நீங்கள் எல்லாம் மறந்து கோட்டு சூட்டு போட்டு பார்க்க சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ உழைச்சி இதை வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். வரும்போது எப்படி வந்திருப்பீங்க, நீங்கள் இல்லைன்னா உங்கள் பெற்றோர் எப்படி வந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறதுக்கு உண்மையிலேயே தமிழக மக்கள் சார்பாக, சட்டப்பேரவை தலைவர் என்ற முறையில், நம்முடைய முதல்வர் சார்பாக உங்களை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீங்கள் மென்மேலும் வளர வேண்டும். இந்த நாட்டுக்கு நீங்கள் குடியேறி அல்லது வேலைக்காக வந்தவர்கள் இங்கே தங்கி தொழில் செய்து இந்த அரசுக்கும் இணக்கமாக இருக்கின்றீர்கள், இங்கு வாழ்கின்ற மக்களுக்கோடு இணக்கமாக இருக்கின்றீர்கள். இந்த அரசும் உங்களை அரவணைத்து மாற்றாந்த ஓட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்பது போல உங்களுடைய திறமைகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு உங்களையும் ஒரு குடிமகனாக ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நடத்துகின்ற இந்த அரசை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவ்வளவு வறுமையில எங்க ஆட்கள் எல்லாம் வந்ததுன்னா மலேசியா அப்போ பிராங்கின்னு சொல்லுவாங்க, மலாய்க்கு போயிட்டு வரேன், பிராங்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிறகு காலப்போக்கில் உங்களுக்கு இந்த வரலாறுலாம் இப்போ உள்ளதெல்லாம் தெரியும். ஆகவே அந்த அடிப்படையில் இந்த மண்ணுக்கும் நன்றி கூறி இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு
எல்லாரும் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தம்பி எல்லாம் ஃபோனில் தான் பேசுகிறேன். அவர் அவ்வளோ பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மனுஷன். சரி நான் வந்திருந்தேன். அவர் காலையில் 4 மணிக்கு எழுப்பி காலையிலே ஒரு பிரெட்டோட இன்னும் டீ குடிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னா உண்மையிலே எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனதார நெஞ்சார நன்றி நன்றி என்று கூறியிருக்கிறேன். நன்றி. இதுவரை சிறப்புரையாற்றிய சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கு நன்றி. ஐயா அவங்களை இதோட விடுறதா இல்லை. ஐயா இங்கே வந்திருக்கோம் எல்லா பிரமுகர்களும் ஐயா வந்திருக்கும் பிரமுகர்கள்லாம் அவங்க கூட ஒரு படம் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது பட்டண அவர்கள் அடுத்த ஒரு இயக்கமாக கூப்பிடுவாரு. ஐயாவை மரியாதை ஐயாவை மரியாதை செலுத்துறதுக்காக ஸ்லாங்கூர் தமிழ் சங்கம் அவர்களை நம்ம அழைக்கிறோம். இரண்டாவதாக பெரியார் பெருந்தொண்டர் திரு சிற்பி அவர்கள் செல்வபராவ் சிற்பி அவர்கள் பெரியார் தொண்டர். அடுத்தபடியா இராசு முத்தையா திராவிட மலேசியா மாந்திரை திராவிட கழகம். சீம்ஸ் அடுத்தபடியா சீம்ஸ் ரெடியா மலேசியா முத்தமிழ் சங்கம் அடுத்தபடியா முத்தமிழ் சங்கம் அடுத்தபடியாக மோகன் பெருமாள் தலைவர் மலேசியா தமிழ் எழுத்தாளர் சங்கம். மலேசியா எழுத்தாளர் தமிழ் சங்கம். கிறிஸ்மா அடுத்தபடியா முத்தமிழ் சங்கம் அடுத்தபடியா கிறிஸ்மா. அடுத்தபடியாக மோகன் பெருமாள் அவர் ஓகே தமிழ் அமைப்பாளர் ஒருங்கிணைப்பு பேரவை. என்ஆர்டியோட சகோதரர் காசிம் என்ஆர்டியோட சரி என்ஆர்டி எல்லாம் வந்துருங்க. என்ஆர்டி ராம்னா வாங்க. ஃபுல் கவர் பண்ணுங்க. உள்ளுக்கு இருக்கறல கொஞ்சம் நன்றி 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 அவ்வளவுதான்.
அப்படியே